யோ ஃபேம், வெல்கம் டு another வீடியோ. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம திருவல்லம் பக்கம் ரீச் ஆகிட்டோம். திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். திருவல்லம் டோல் பக்கம் வந்துட்டோம். இனிமேல் தான் டோல் வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், திருப்பரப்பை பற்றி லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூஷனாக திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக நமக்கு வந்து 5 ரூபாய் 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் கேமராவுக்கு அதேமாதிரி 10 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் வீடியோ கேமரானா கொஞ்சம் ஜாஸ்தியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ரேட் எல்லாமே கரெக்டான ரேட்டு வந்து கேட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போங்க. அந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே நமக்கு ஒரு சிவா டெம்பிள் இருக்குது. அது வந்து சிவாலயம் சொல்லிட்டு சிவாலயங்கள் நிறைய இருக்குது. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சிவாலய ஓட்டம்னு ஒன்று நடக்கும் சிவராத்திரி அன்னைக்கு. அதில் வந்து 3வது கோவில் தான் திருப்பரப்பு மகாதேவர் கோவில், சிவா டெம்பிள். அது மாதிரி கவர்மெண்ட் வந்து பஞ்சாயத்து மூலமாக அங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல், சில்ட்ரன்ஸுக்கான பார்க்கு, அதுக்கப்புறம் திருப்பரப்பு அருவிக்கு முன்னாடி நான் சொன்னேன் அந்த ரிவர் பெட், இந்த கொதையாற்றுலேயே வந்து அந்த டேம், செக் டேமில் வந்து போட் சர்வீஸ், அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பார்க் ஏரியா, இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி நடக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜு, அதெல்லாம் கட்டி ரொம்ப அழகாக டூரிசம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா முன்னாடியிலேருந்து எனக்கு தெரியும் திருப்பரப்பில் வந்து நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க. வெளி மாநிலங்கள்லேருந்து வரதை விட நம்ம வெளி மாவட்டங்கள்லேருந்து வருவாங்க. கன்னியாகுமரி தவிர்த்து அந்த பக்கம் மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் ஸ்கூல் சுற்றுலா வர்றதும் எல்லாம். அவங்க லீவ் விட்டாச்சுன்னா இங்கே திருப்பரப்பு வந்து ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கும். நீங்கள் என்ட்ரிக்கு முன்னாடியே பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லாவே நிறைய ஏரியா பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த பார்க்கிங்கில் வந்து பார்க்கிங் டிக்கெட்டு, வண்டி பார்க்கிங்க்கு டிக்கெட், அதை எடுத்துகிட்டு உள்ள என்ட்ரி டிக்கெட் எடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா இது அருமையான வாட்டர் ஃபால்ஸ். அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 மாதம், ஒரு வருஷத்தில் வந்து 8 மாதத்துக்கு மேலே தண்ணி இருக்கும். கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் மாதம்தான். ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி இருக்கும். ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக மழை பெய்கிற டைமில் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அலோட் கிடையாது. ஏன்னா பிளாக் பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த பார்க் வரைக்கும் தண்ணி, ஏன்னா அது ஆற்றுல வர தண்ணிங்கிறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப ஹெவியாக வந்து உள்ளே இறங்க முடியாது அந்த அளவுக்கு. ஆனால் மற்றபடி ஒரு நார்மலாக தண்ணி இருக்கும்போது சூப்பரான குளியல் போடலாம், செமையாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த இந்த பிளேஸ் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்குது. ஆக்சுவலி சிக்னல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சிக்னல்லேருந்து ரைட் சைட் போயிடுச்சுன்னா கோவளம் தான் ஃபேமஸான ஒரு கோவளம் பீச் கேரளாவில். ஸோ கோவளம் வரைக்கும் வந்துட்டோம். ஆக்சுவலி கோவளம் தாண்டியாச்சுன்னா இந்த ஸ்ட்ரெச் வந்து அவ்வளோ டிராஃபிக் இல்லாமல் பக்காவ ரோடு எண்டு வரைக்கும் ஃபினிஷாக இருக்குது. முன்னாடி நம்ம பார்த்த எபிசோடில் வந்து தெரியும், அந்த பாலத்தோட வேலை எல்லாம் நடந்துகிட்ருக்கு, அதனால் சைடு ரோட்டில் எல்லாம் விடுவாங்க. இங்கே வந்து பரவாயில்ல, இதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆயிரும். தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டிக்கு வந்து நிறைய பேர் மோட்டோ விளாகிங் பண்ணுறோம். சூப்பராக வீடியோஸு மோட்டோ விளாகிங் பண்ணுறவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ மோட்டோ விளாகிங்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிடி ஃபாசன். அவர் வந்து என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவர் வந்து மோட்டோ விளாகிங் சைடு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காக அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து சம்பாதிச்சு வண்டி வாங்கி அதை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு ஜாவிஸ்ன்னு ஒரு வண்டி R15 அது வந்து எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கே எல்லாம் போயிருக்காரு. ஸோ அதோடு சேர்த்து செரி பிளாக்ஸ் அவங்க வந்து வெளிநாட்டில் வந்து எக்கச்சக்கமான சாதனைகள்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம இந்தியன் பைக்ஸை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டில் எல்லாம் எவ்வளோ கண்ட்ரீஸில் போய் சுற்றி வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ஆர்எஃப் அவர் வந்து இப்போ பிரபலம் ஆகிட்டுருக்காரு. அவர் வந்து ஏன்னா காமன் மேனாக நம்ம தம்பி வண்டி ஓட்டுற நம்ம தம்பி அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு காமன் ஆள் போகிற மாதிரி வ்ளாகிங் பண்ணுவார். இவங்க 3 பேரோட வ்ளாக்ஸ் வந்து அதிகமாக நான் பார்ப்பேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் மோட்டோ வ்ளாகர்ஸ் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நிறைய மோட்டோ வ்ளாகர்ஸ் இருக்காங்க. அந்த இதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறதும் அவங்களெல்லாம் பார்த்து தான் வீடியோ எடுக்கிறதும் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன். சும்மா தான் ஒரு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் வந்து மோட்டோ ரைடிங், பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ட்ராவல் பண்ணுறது. ஸோ அதில் வந்து என்னால் பார்க்க முடியுங்கிற என்னோடய வியூ எப்படி இருக்குமோ அதை வந்து எல்லோரும் பார்க்குறதுக்காக தான் வ்ளாகிங் பண்ணுறேன்.
வீடியோஸ் வந்து நான் நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறேன். இப்போது என்னோடய வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லணுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் தம்பிக்கு சொல்கிற மாதிரி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னா அது நான் என்னையே திருத்திக்கிறேன். ஸோ எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னும் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கிற வீடியோஸும் அதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய ரைட் போகும்போது எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் அகேன்.